I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The well behind me, the cross before me. The well behind me, the cross before me. The well behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான சகோதரன் டேனியல் அவர்களுக்கு கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் ரெஜினா. நான் பாளையங்கோட்டையில் பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் இந்தியா சபையில் ஊழியம் செய்து வருகிறேன். அருமையான சகோதரன் டேனியல் அவர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த உடங்குடி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என் பெற்றோர் பிஸ்னஸ் பீப்புள் தான். ஆனால் நல்ல தேவ பக்தி உள்ள பெற்றோர், மிகவும் அருமையாக பக்தியாக நல்ல மனசாட்சியை கற்றுக் கொடுத்து என்னை வளர்த்தார்கள். நல்ல ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்பா 2-3 ஹோட்டல் நடத்துனாங்க. நல்ல வசதி, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. மிகவும் நல்ல பெற்றோர், மிகவும் அன்பாக எங்களை வளர்த்தார்கள், அருமையாக வளர்த்தார்கள். என் தகப்பனார் மிகவும் பக்தி உள்ளவர்கள், நல்ல பக்தி உள்ளவர்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆராதனைக்கும் முதல்ல போயிடுவாங்க. அவங்க தான் பாடம் வாசிப்பாங்க சர்ச்சில். கண்டிப்பாக கடை அன்னைக்கு இருக்காது, எல்லா கடையெல்லாம் அடைச்சிட்டு நல்ல பக்தியாக இருப்பாங்க. ரொம்ப பக்தி உள்ளவங்க அப்பா. நல்ல பைபிள் வசனங்களை நன்றாக கற்று தேறினவர்கள். முட்டாள்தனமான எந்த காரியங்களையும் மூடத்தனமான எந்த காரியங்களையும் அந்த பாரம்பரிய சபையில் அவங்க செய்கிறது கிடையாது. அது இப்போ கூட நான் யோசித்து பார்ப்பேன். அந்த சூழ்நிலையில் கூட எங்கள் அப்பா வசனத்தின்படி தான் எல்லாம் செய்வாங்க. அம்மாவும் மிகவும் நல்லவர்கள், நல்ல ஏழைக்கு இறங்குவாங்க, ரொம்ப உதவி செய்வாங்க. கள்ளங்கப்படியே கிடையாது அம்மாக்கிட்ட. அம்மாவும் ரொம்ப நல்ல குணம். 2 பேரும் நல்ல பெற்றோர். தேவன் எனக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனைக்கு ஒழுங்காக போயிடுவாங்க. வீட்டில் எல்லா ஊழியக்காரரும் ஜெபிக்க வருவாங்க, நிறைய ஊழியர்கள் ஜெபிக்க வருவாங்க. வீட்டில் நல்ல ப்ரேயர். அப்போ கூட அம்மாக்கிட்ட ப்ரேயர் எதுக்காக பண்ணணும்னு கேட்டால், நாங்கள் 3 பெண்கள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க. அம்மா நல்ல ஒரு தாய், நல்ல அருமையான ஒரு தாய். எனக்கு 2 சகோதரி, ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஒரு தம்பி. அக்கா பெயர் ஜாய்ஸு, தங்கை பெயர் சாந்தி, தம்பி பெயர் ஜான்சன். என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரியும் நானும் ஹைஸ்கூலில் படித்தோம். அப்போ அங்கே அங்கேயும் ஆண்டவரை பற்றி சொல்கிற நல்ல டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லா பக்தியும் இருந்தாலும் அந்த ரட்சிப்பு என்பது இல்லாமல் தான் இருந்தது. ரட்சிப்புனா என்னன்னு ரொம்ப தெரியாது. ஏன்னா பாரம்பரிய சபைகளில் அதை பற்றி ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப இப்போமாவது சுவிசேஷ ஊழியங்கள், தேச உடிக்கிற ஊழியம்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ யாருமே அப்படிலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கிடையாது. ஆனால் எங்கள் பாட்டி ரொம்ப பக்தியானவங்க, அப்பாவுடைய அம்மா ரொம்ப பக்தியானவங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க சுவிசேஷத்தை சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்துக்களுக்கெல்லாம் போய் தனித்தாள் கொடுத்து சுவிசேஷ வேலை செய்வாங்க. நல்ல அதிகாலை எழும்பி 4 மணிக்கே எழும்பி 3 லைட்லேயே பைபிள் படித்து சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிறவங்க. நிறைய பேர் அவங்ககிட்ட ஜெபிக்க வருவாங்க. அவங்க ஜெபிக்கிறதுலாம் நடக்கும். அந்த பிஸ்னஸ்ங்கிறதுனால எல்லா வேலையும் செய்வாங்க, ஜெபமும் ரொம்ப நடக்கும். யார்ட்டையும் காணிக்க வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க முழு நேர ஊழியக்காரி அல்ல. அதனால் பாட்டி வாழ்க்கை தான் நான் அடிக்கடி இப்போவும் ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப அவங்க ஜெபத்தில் தான் தெய்வ பக்தியானது இம்மைக்கும் அருமைக்கும் இதற்கு பின்னரும் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது
இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை அவருடைய வேலைக்காக தெரிந்தெடுத்தார். ஸ்கூல் லைஃப்பில் நல்லா படிப்பேன், ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். 9th ஸ்டாண்டர்ட் வரை 5வது ரேங்க்கு வரைக்கும் இருப்பேன். 9, 8 ரேங்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு 5, 6 இருப்பேன். கணக்கு நல்லா பிடிக்கும், கணக்கு பாடம் நல்லா பிடிக்கும். தமிழ் ரொம்ப நல்லா தப்பு இல்லாமல் ரொம்ப எவ்வளோ பக்கம்னாலும் இன்றைக்கும் ஆண்டவர் அது ஒரு பெரிய கிருபை கொடுத்துருக்காரு. தவறே இல்லாமல் எத்தனை பக்கம் வேணாலும் தமிழ் எழுதுவேன். அப்படியே தமிழ் ரொம்ப பிடிக்கும், கணக்கு பாடம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷும் கூட நல்லா பிடிக்கும். இங்கிலீஷில் கூட சின்ன சின்ன வாக்கியமாக தப்பு இல்லாமல் காம்போசிஷன்லாம் எழுதிடுவேன். நல்ல மார்க் வாங்குவேன். ஸ்கூல் மேரியன் பெஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பண்டாரஞ்செட்டிவிளை, உடங்குடியில். ஸ்கூலில் ஹெச்எம் ரொம்ப ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க 6th 7th படிக்கும்போது அவங்க கொஞ்சம் ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை அசம்பிளிலே வாசித்து ஆண்டவருடைய வருகை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது வேறு ஹெச்எம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவு ஒரு அந்த அந்த பக்தி கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு தான் சொல்வேன். அப்போவும் ப்ரேயர் மீட்டிங், சாயங்காலம் குரூப்பாக ப்ரேயர் நிறையா வச்சுருந்தாங்க அந்த ஹெச்எம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இது இல்லை. அடுத்த ஹெச்எம் அவங்க உலக பிரகாரமாக அதனால் இங்கிலீஷ் பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஒன்றும் அது அப்படி ப்ரேயர் மீட்டிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரதர் எமில் ஜெபசிங் அவங்க இந்த வட இந்திய ஊழியங்களை பற்றி அதிகமாக பாரத்தோடு சொல்கிறதுக்காக எங்கள் ஊரில் மீட்டிங் போட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங் போட்டாங்க. அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் முதலாவதாக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அவங்க ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 2:7 அப்படின்னு நினைக்கிறேன், 7 இருக்கும் அல்லது 8 இருக்கும். அந்த வசனத்தின்படி எனக்கு அந்த இப்போதும் அந்த பாரம் இருந்தது. நாம் ரட்சிக்கப்படலை, இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை பற்றி நம்ம கவலையிட்டு இருக்கிறோமே அப்படின்னு. என்ன கொஞ்சம் ரொம்ப சினிமாலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க போகும்போது 1-2 படம் போய் பார்க்க போயிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா கொஞ்சம் கதை புஸ்தகம்லாம் கொஞ்சம் படிப்போம். அப்போ அவங்க அப்போ சொன்னது பாவத்தை குறித்து பேசுனாங்க. இதெல்லாம் பாவம், தப்பு, கதை புஸ்தகம்லாம் வாசிக்கக்கூடாது, இப்படி சினிமாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அந்த சகோதரன் ரட்சிப்புன்னா எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க, தீர்மானம் உண்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தமமாய் முன் செல்ல அந்த பாட்டை எல்லாரையும் எழுப்பி நின்று எங்களெல்லாம் எழுப்பி விட்டு அவங்க பாடினாங்க அந்த பாட்டை. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எமை வருத்தும், சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, தீர்மானங்கள் தோற்கவனம் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்து அருள வேண்டும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்து அருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, தூதரோடு பாடலோடு பரலோகில் நான் உலாவ, கிருபை செய்யும் இயேசு தேவா உண்மை வழிகாட்டியே, கிருபை செய்யும் இயேசு தேவா
உண்மை வழிகாட்டியே உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இவ்வுலகமான மாயாபுரி அழிய போவது நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். இரட்சகனே நீ ராஜாவாக வருவது அதி நிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுக்க வைத்தார்கள். அதற்கு பின்பு அந்த எந்த ஒரு கதை புஸ்தகமோ சினிமா போனதே இல்லை. அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவர் இருக்க உதவி செய்தார். ஆனாலும் அங்கே உள்ள சூழ்நிலை உலகத்தை கொஞ்சம் விரும்ப தான் செய்தேன். உலகத்தை ரொம்ப வெறுக்கலை. ட்ரெஸ்லாம் நான் ரொம்ப நல்லா போடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் கேட்குற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க, பெற்றோர் வாங்கி கொடுப்பாங்க. நல்ல வசதியாக இருந்ததுனால நல்லா வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் ஜுவல்ஸு எல்லாமே அவங்க கேட்டபடி வாங்கி கொடுப்பாங்க. நல்ல சந்தோஷமாக அவங்க பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர். நான் எதுக்கெல்லாம் அம்மாவை கஷ்டப்படுத்துவேன்னா, சாப்பாடு எனக்கு அப்போ மீன் குழம்பு பிடிக்காது. அப்போ அம்மா மீன் குழம்பு வச்சா நான் ரொம்ப கோவப்படுவேன். வேணும்னு வெறும் தண்ணியில் போட்டு சாப்பிடுவேன். அப்போ அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு அப்போல்லாம் விறகு அடுப்புங்கிறதுனால அவங்க 2-3 குழம்பெல்லாம் வைக்கவும் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் பாவம் அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. எனக்கு பருப்பு குழம்பு மட்டும்தான் பிடிக்கும், அது மட்டும்தான் வேணும் அப்படின்லாம் அப்படி அடம் பிடிப்பேன். ஸ்கூல்லேருந்து வந்ததும் யூனிஃபார்ம்லாம் துவைக்கணும். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக எண்ணெய் கவலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அப்போ பேடன் அங்கே கண்டிப்பாக எங்கள் துணியை நாங்கள் தவறவர் துவைச்சாகணும். அப்போ தான் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி பிறகு தண்ணிலாம் கிணத்துல இறச்சி தான் எடுக்கணும். அப்படி ரொம்ப கஷ்டங்கள் தான். அப்போ பம்பெலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயுமே கிணறு தான். கிணத்துல இறச்சி தான் துவைச்சி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் பாடங்களை படிப்போம். லீவு நாள் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சோறு பொங்கி விளையாடுற விளையாட்டு தான் ரொம்ப விளையாடுவோம். மற்றபடி இதெல்லாம் கபடியெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் பெண்களை விளையாடவும் விட மாட்டாங்க. ரொம்ப பெண்களை பத்திரமா வச்சுருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் போய் ரொம்ப விளையாட முடியாது. கிராமங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தால் வீட்டில் தான் இருக்கணும். இப்போ படியை தாண்ட முடியாது. அப்படி ஒரு கிராம வாழ்க்கை தான். வெளியே நின்னால் ஏன் பொம்பளை பிள்ளை வெளியே நிற்கி அப்படின்னு மற்றவங்க பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப பத்திரமா தான் அப்போல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப நாங்கள் சோசியலாக யார்ட்டையும் பழக முடியாது. ரொம்ப ஷை டைப் தான் நாங்கள்லாம். ரொம்ப ஷை டைப்பு. ரொம்ப அப்படியே நான் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்காக போவேன். வாலிபர் மீட்டிங் உண்டு, உபாச ஜெபம் இதெல்லாம் போனாலும் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அந்த ரட்சிப்பில் எனக்கு அப்படி இருந்த மாதிரி நான் யோசிக்கலை. பைபிள் கடமைக்கான மீட்டிங் எங்கே நடந்தாலும் போவேன், அவ்வளோதான். ஆனால் 14 வயசில் ரட்சிக்கப்பட்டு 21வது வயசில் தான் எனக்கு அபிஷேகத்தை பற்றியெல்லாம் எனக்கு யாருமே சொல்லவும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இருக்குது. அதை வாசித்தாலும் நமக்கு இது தேவை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்போ இல்லை. அந்த டைமில் இந்த பாளையங்கோட்டை எனக்கு உடங்குடி. ஆனால் அக்கா வீடு பாளையங்கோட்டையில் இருந்தது. எங்கள் அத்தா டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. அவங்க நான் இப்போ இருக்கிற ஜபூட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி அவங்க வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா இங்கே இந்த ஜபத்துக்கு வருவாள். ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம நகை போட்டிருக்கோம், அவங்கெல்லாம் ஒயிட் சாரி கட்டியிருக்காங்க, அவங்க இன்னும் பாஷெல்லாம் பேசுகிறாங்க. புனிதமாக நினைப்பேன், ரொம்ப புனிதமாக நினைப்பேன். இப்போ இந்த குஸ்துன்னா அவங்க ரொம்ப புனிதமாக இருக்காங்க. பூ வைக்காமல் நகை போடாமல் அவங்க அந்த பரிசுத்தாவெல்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு அங்கே ஆராதனைக்கு வந்தால் எனக்கு நம்ம ஒன்றுமே பேசாமல் இருக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் ஊசி கோபுரம் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, பெரிய சர்ச்சு. அங்கே தான் நான் அதிகமாக போவேன். ஆனால் எங்கள் அக்கா சில நேரம் வற்புறுத்தி கூப்பிட்டு வான்னு சொல்லி. இங்கே நல்ல ஒரு போதகர் இருந்தாங்க. அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், பாஸ்டர் SP டேனியல்.
முதல்ல எங்கள் அக்கா என்னை ஆலயத்துக்குள்ளே கூப்பிட்டு வரும்போது அவங்க வயசு அப்போவுமே 85 இருக்கும். அவங்க வந்து எனக்கு தோத்திரம் போட்டாங்க. எனக்கு ஒரு பதில் தோத்திரம் போடணுங்கிற ஒரு அறிவு கூட இல்லை. என்னுடைய சகோதரி சத்தம் போட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆள் வந்து உனக்கு தோத்திரம் போடுறாங்களே. நான் இப்போ உட்காந்து யோசிப்பேன், அவங்க எப்படி ஆத்ம ஆதாயம் பண்ணாங்க பாருங்கள். வாசலில் நான் வாரேன், அவங்க வந்து எனக்கு வந்து தோத்திரம் போட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு தான் நான் தோத்திரம் போட்டேன். அவங்க தான் எனக்கு ஞானஸ்நானம் தந்தது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சு. எனக்கு உடனே நான் ஈடுபாடு இல்லை. நான் அப்படி அவங்க ரொம்ப தள்ளி தான் பின்னால் எப்போமாவது உட்காந்துட்டு போவேன். எங்கள் ஊர் உடங்குடி தானே, அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வந்தால் தான் எப்போமாவது இங்கே அந்த சர்ச் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுவேன். ஆனால் எனக்கு இந்த ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒன்றுமே அவங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்களே, நமக்கு ஒன்றுமே தெரியலையே, நமக்கு இந்த அனுபவம்லாம் இல்லையே அப்படின்னு அதை பற்றி அக்கறைப்படவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த இங்கே உள்ள சிஸ்டர் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஜோம்னு வருவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டேன், எனக்கெலாம் அபிஷேகம் கிடைக்குமா? ஞானஸ்தானத்தை பற்றி நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். பேர் கிறிஸ்தவ சபையில் பிறந்தபடினால இந்த ஞானஸ்தானத்தை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க எல்லாம் நான் கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க. அப்போ அன்னைக்கு நான் கேட்டேன், நான் ஞானஸ்தானம்லாம் எடுக்கலையே, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓ கிடைக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கல்ல நீ, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் உடனே கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு 8:30 மணிக்கு நான் என்னுடைய சகோதரி ஒரு வருஷமாக மத்தியானம் தூரம் வந்து இங்கே ஜெபிக்க வருவாள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை என்கிட்ட விட்டுட்டு அவருக்கு ஜோம்னு வருவாள். எதுக்கு? அபிஷேகத்துக்கு. ஆனால் அவள் அபிஷேகம் பெறல. ஆனால் அவள் ஞானஸ்தானமும் எடுத்திருந்தா. அப்போது நான் சொன்னேன், இன்றைக்கி நானும் வரேன், நம்ம நைட்டு போய். அப்போ அவங்க நைட்டு வாங்க, நைட்டு நிறைய பேருங்க இருப்பாங்க, நல்ல ப்ரேயர் நடக்கும். நைட்டெலாம் நிறைய லேடிஸ் மெத்தையில் உட்காந்து வயசானவங்க, வாலிப பிள்ளைகள் வராது, வயசானவங்க எல்லாம் வந்து ஜோம்னுவாங்க. அப்போ நீயும் வா அப்படின்னு சொன்னேன். அப்படி வா அப்படின்னு சொன்னோன்னே நானும் எங்கள் அக்காவும் கிளம்பும்போது எங்கள் அக்கா பையனுக்கு ரொம்ப வயிறு வலித்து அவன் அழுதுட்டான். உடனே எங்கள் அக்கா சொன்னா, தம்பி ரொம்ப அழுறான், நான் வர முடியாது, நீ போ, சும்மா இன்றைக்கி நீ போய் ஜோமனு அப்படின்ட்டு. அது ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாருன்னா, எங்கள் அக்கா வந்தால் கூட நான் ஒருவேளை வெட்கப்பட்டிருப்பேன். அதனால ஆண்டவர் எங்கள் அக்காவை கட் பண்ணிட்டார் அன்றைக்கி. நேரே வந்தேன். வந்து 8:30 மணி நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அபிஷேகம் பெற்றனால நான் மறக்கவே மாட்டேன். 1979 வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கரெக்டாக 8:45 இருக்கும். அப்போது அந்த சகோதரியும் நானும் முழங்கால் போட்டிருக்கோம். அப்போது அந்த சகோதரி ஜோம்னு ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் முதல்ல கேட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுவேன்னு அவங்க ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி அவங்க ஜோம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 2 தடவை தான் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். 3ஆவது ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, எனக்கும் கொடுங்களேன் இந்த அபிஷேகத்தை, எனக்கும் தாங்களேன், எனக்கும் தாங்கன்னு சொன்ன உடனே தேவன் எனக்கு அபிஷேகத்தை ஊட்டிட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப எனக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். ரொம்ப என் மேலே காற்று வீசின மாதிரி, பவர் லைட்டு வந்த மாதிரி, அப்படி ரொம்ப ஒரு ஃபீலிங், என்னை எங்கேயோ தூக்கிட்டு போன மாதிரி அந்த அனுபவம் பயங்கரமாக இருந்தது. அது நாள் வரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ அவங்க சொன்னாங்க, நீ விட்டுறாத, நல்ல ஜெபம் பண்ணு, உன்னை பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் எல்லோரும் வந்து உன்னை அபிஷேகிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல நான் நல்லா ஓரளவு ஆவியில் நிரம்பிட்டேன். அப்புறம் அப்படி படுத்து தூங்கிட்டு காலையிலே போய் எங்கள் அக்காட்ட சொன்னேன், கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னு. உடனே எங்கள் அக்கா ஓன்னு அழுதுட்டா. 1 வருஷமாக நான் போகிறேன், எனக்கு கிடைக்கல, நீ ஒரே நாள் போய் நீ பெற்றுட்டே அப்படின்னு சொன்னான். இப்போ அதுக்கப்புறம் நானே உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்து தான் அபிஷேகம் பெறுவாங்க. கர்த்தர் எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணதுனால என்னை முதல்ல அபிஷேகிச்சிட்டாரு. ஒரு 6 நாள் கழித்து 14ஆம் தேதி நான் ஊருக்கு போனோம். ஊருக்கு போகணுனால எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்குள்ளே தேவன் என்னை கண்டிப்பாக எனக்கு சுத்திகரிப்பு, நான் இந்த ஜுவல்லு இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறதுனால ஆண்டவர் அதை திட்டமாக நான் ரிங் போட்டிருந்தேன் காதில், அதுக்கு திட்டமாக நான் எடுக்கணும்னு எனக்கு ஊழியத்தின் பாதைன்னு அப்போ கூட எனக்கு தெரியாது. திட்டமாக அதை நான் எடுக்க சொன்னார் ஆண்டவர். அப்போ நான் எங்கள் அக்காட்ட சொல்லும்போது, எங்கள் அக்கா, நீ என் வீட்டில் வந்து நகையை கலத்திட்டு போயிட்டான்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க என்றைக்கும், அதனால் நீ யோசித்துக்க அப்படின்னு சொன்னான். இல்லை, நான் ஆவியானவர் தான் கீழ்ப்படிவேன். நான் 3ஆம் கிளாஸ்லேருந்து
இந்த போட்டிருந்த இந்த நகை எனக்கு சந்தோஷத்தை தரவே இல்லை. இந்த சந்தோஷத்தை என்னால் இப்போ அனுபவிக்க முடியல. இதுக்காக எனக்கு தடையாயிடக்கூடாது, ஆவியானவருக்கு தான் நான் கீழ்ப்படுவேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஞானஸ்தானத்துக்கு முந்தைய எடுத்துட்டேன். 14ஆம் தேதி நான் ஐயா பாஸ்டர் எஸ்பி டேனியல் அவர்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரிய தகப்பன். பிறகு நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் எனக்கு ஒரு ஆராதனையும் அங்கே கிடையாது. அங்கே ஒரே ஒரு சிபிஎம் இலங்கை இப்போ தேவஸ்து மட்டும் உண்டு. அது ரொம்ப தள்ளி போகணும். நான் தான் சொன்னேன், பெண்கள் அப்படிலாம் ரொம்ப விட மாட்டாங்க. அப்போ நான் ஆராதனைக்கு போக முடியல. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு ஆவியை பெற்று வந்திருக்காளான்னு எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்ககிட்ட எனக்கு சொல்ல தெரியல. அதனால் ஒரு 79 மார்ச்சில் எனக்கு இந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கள் பெரிய பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகும்போது ஆண்டவர் அவருக்கு பேசியிருக்காரு, இந்த கனமான ஊழியத்தை உனக்கு பிறகு இவா தான் ரொம்ப செய்வா அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க தம்பி மகன் என்னுடைய கணவர், அவங்க ரயில்வேயில் ஒர்க் பண்ணவங்க, வேலை வேண்டான்னு முழு நேர ஊழியத்துக்காக அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த பிள்ளையை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தரணும். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னுடைய பிளான் வந்து நான் எப்படியாவது திருமணம் ஆகாமல் தான் நான் ஊழியம் செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப எனக்கு அது ஆசையாக இருந்தது. ஆனால் பெற்றோர் வந்து அவங்க கேட்ட உடனே ஒரு துணையோடு நீ ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் எடுத்து சொல்லி திருமண ஏற்பாடு நடந்தது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. 79ஆவது வருடம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்னுடைய திருமணம் நடந்தது. 15 நாளிலே நாங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பண்ணைபுரம் என்ற கிராமத்திலே போய், இந்து கிராமம், அங்கே டிஜேஸ் ஐயா மூலம் ஒரு சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்ததெல்லாம் நம்ம டேனியல் பாஸ்டர் ஐயா. அவங்க போய் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சர்ச்சில் போய் நாங்கள் போய் ஊழியம் முதல்ல நாங்கள் போன பிறகு தான் அந்த சர்ச் இப்போவும் இருக்குது. இயேசு அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், பிரார்த்தனை இல்லம் என்று பண்ணைபுரம் கிராமத்திலே அந்த சர்ச் இருக்கிறது. நாங்கள் போன பிறகு தான் அந்த சர்ச்சு ஃபுல்லாக முடித்து டெடிகேஷன் வச்சாங்க. என் கணவர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிஜேஸ் ஐயா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆலப்பிளை அங்கே வந்து அவங்க வேலை செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் அவங்க அடிக்கடி சாட்சியில் சொல்லுவாங்க, நுரையீரல் பாதிக்கப்பட்ட நிலைமையில், டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில் பெரிய பாஸ்டர் எஸ்பி டேனியல் அவங்களுக்கு அப்போ கண் பார்வை மங்கலாக இருந்தோன்னே என் கணவரை கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு போய் 40 நாள் அவங்க வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணதை ஞாபகமாக சொல்லுவாங்க என் கணவர். அதனால் டிஜேஸ் ஐயாவும் எங்களை மறக்க மாட்டார், நாங்களும் அவங்கள மறக்க மாட்டோம், ரொம்ப நெருக்கம். அதனால் அவங்க மூலம் பண்ணைபுரம் கிராமத்தில் அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு டேனியல் பாஸ்டர் அவங்கள கைட் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பிட்டு அவங்க ஒரு 15 நாள் இருந்து அவங்கள எல்லாம் நடத்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து இப்போவும் அந்த ஐயா ஏசு பண்ணைன்னு தேனியில் நடத்துகிறாங்க. தட்சிணாமூர்த்தின்னு அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தது ஐயா மூலம்தான். தட்சிணாமூர்த்தி ஐயா குடும்பத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அதற்கு பின்பு அவங்க ஆரம்பிக்கிற அந்த சர்ச்சுக்கு 3 வருஷம் நாங்கள் பண்ணைபுரத்தில் இந்து கிராமம் அதை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் போய் நல்ல காஸ்பல் ஒர்க் பண்ணுவோம். தெரு பிரசவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே எனக்கு அங்கேருந்து அந்த இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செய்து அப்படின்னால ரொம்ப நாங்கள் பாடின உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் கூடிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கேருந்து எனக்கு வரவே விருப்பம் இல்லை. அந்த டைமில் என் பையன் பிறந்தான். அப்போது டிஜிஸ் ஐயா வச்சு அங்கே ஏசு அழைக்கிறார் மீட்டிங் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க மூலம் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சபடினால, பையனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சபடினால அவங்க ஒரு பெரிய மீட்டிங் உத்தமபாளையத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் தான் என் பையனுக்கு டிஜேஸ் ஐயாவை வச்சு பெயர் பிரதிஷ்டை நடத்துனாங்க. அப்போது என்னுடைய கணவருடைய பெரியப்பா பெயர் டேனியல், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், பைபிள் நேமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி டேனியல்னு பெயர் வச்சோம். வச்சு ஒரு 3 வருஷங்கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் கணவருடைய பெரியப்பாவுக்கு அதிக வயதாகிவிட்ட அப்படின்னால நாங்கள் வயதாகி அவங்க உடம்புக்கு முடியாதனால நாங்கள் பண்ணைபுரம் கிராமத்தில் செய்த ஊழியத்தை விட்டு பாளையங்கோட்டை சபைக்கு வந்து
அவரோடு ஊழியத்திலே இணைந்து நாங்கள் ஊழியம் செய்தோம். 86ஆம் வருஷம் வரைக்கும் கிளை சபையிலே நாங்கள் ஊழியம் செய்தோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், பெருமாள்புரம்னு அந்த ஊரில் உள்ள ஒரு சபையில், கிளை சபையில் நாங்கள் ஊழியம் செய்தோம். அங்கேயும் நல்லா சுற்றி துண்டுத்தாள் ஊழியம் நான் செய்வேன். வேறு சகோதரிகளை கூட்டி கொண்டு போவேன். வீடு வீடாக துண்டுத்தாள் கொடுத்து ஊழியம் செய்வோம். நிறைய பேர் தேடி வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிச்சு அனுப்புவேன். வீடு சிலர் கூப்பிட்டு ஜோம்னு சொல்லுவாங்க, சிலர் அபிஷேகத்துக்கு நடத்தியிருக்கேன் கர்த்தர் கிருபையில். இப்படியெல்லாம் என்னால் முடிந்ததை கர்த்தருக்காக நான் செய்த நாட்கள் வாலிப வயசில். வீட்லேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நான் நடந்து சுற்றி எல்லா ஊழியத்துக்கும் நான் போவேன். கஷ்டம் விசுவாசத்தில் தான் எங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு பெந்தெகோஸ்தேன்னா எல்லாருக்குமே தெரியும், அங்கே சம்பளம்லாம் தரமாட்டாங்க, விசுவாச வாழ்க்கை தான். ஆனால் என் கணவர் யார்கிட்டையும் எதுவுமே, அவங்க டீச்சிங் என்னென்னா எந்த பொருள் இல்லாட்டாலும் இல்லாமல் தான் அதை வைக்கணும், தோத்திரம் பண்ணி வைக்கணும், யார்கிட்டையும் போய் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே அவங்க சொன்னபடியே விசுவாசத்திலே நல்ல ஒரு பலனாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் பலப்படுத்தினார். மூத்த பையன் பேர் டேனியல். 2வது ஒரு பையன் அவன் கொஞ்சம் சிக்காகி இறந்துட்டான் 1.5 வயசில். அப்போ கூட எனக்கு ரொம்ப கவலையாக இருந்து ஆண்டவர் என்ன அந்த கவலையை மறக்க செய்தார். என்கிட்ட தானே உன் பையன் இருக்கான், நீ கவலைப்படாதன்னு ஆண்டவர் என்னை தேற்றினார், ஆண்டவர் பேசினார். அதனால் அதுக்கப்புறம் தான் நான் அந்த கவலையை கொஞ்சம் மறந்தேன். 1 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் இப்பொழுது நன்றாக ஊழியம் செய்கிறாள். கணவர் வேலை தான், உலக பிராரம்ப வேலை தான், ஆனால் அவள் நல்ல ஊழியம் செய்கிறாள். அவளுடைய பெயர் ஏஞ்சலின் லீதியாள். அதுக்கு 2 வருஷம் கழித்து ஒரு சின்ன மகன் பிறந்தான். அந்த இறந்த பையனே மாதிரி இவன் பிறந்தான். அதனால் எல்லோரும் சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அவன் பேர் சாம் எபனேசர். அவர் இப்போ கோயம்புத்தூரில் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய கனமான வேலையை அவர் செய்து வருகிறார். இப்படியாக 3 பிள்ளைகள். எனக்கு அதிகமாக நான் நன்றாக சுறுசுறுப்பாக இருப்பேன் கர்த்தர் கிருபையில். சிக்னஸ் உண்டு, வீசிங் ட்ரபிள் உண்டு, திடீர்னு வீசிங் வந்துடும், கஷ்டப்படுவேன். முதல்லலாம் ரொம்ப நாள் நான் மாத்திரை போடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டால் தான் எனக்கு காலையிலே எழும்பி வேலை செய்ய முடியும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அட்மிஷன்லாம் போட்டு பார்த்துருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனாலும் பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே இருந்தபடினால அவருடைய பலத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவர் போதித்தபடியே நீங்கள் நடத்தப்படுவீர்களாக என்று யோவானில் எழுதியிருக்கிற பிரகாரமாக அவராலே பெற்ற அபிஷேகம் என்னை பலவிதமாக என்னை நடத்தி கொண்டு வந்தது. நிறைய போராட்டங்கள் என் ஊழியத்தின் பாதையிலே, அதிகமான போராட்டங்கள். டேனியல் பாஸ்டர் அவர்கள் என்னுடைய பெரிய மாமனார். எனக்கு அவங்க ஞானஸ்தானம் தந்ததுனால ஐயா ஐயானே சொல்வேன். அவங்க எனக்கு மாமா தான். அவங்க நீ தான் இந்த கனமான ஊழியத்தை ரொம்ப செய்வா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீ தான் செய்வாங்கும்போது நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன், ரொம்ப ஷைப் டைப்பு, ரொம்ப வெக்கப்படுவேன். என்னுடைய கணவர் தானே நல்லா ஊழியம் செய்கிறாங்க, அவங்க என்னையே ஊழியம் செய்வான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. 3 பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டிருந்தார்கள். மூத்த பையன் ஹைஸ்கூல் படிப்பு முடித்த உடனே அவனை வேதாகம கல்லூரிக்கு அனுப்பிவிட்டோம். நாங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவருடைய வேலை செய்ய வேண்டும் என்று 2 பேரும் முழங்கால் போட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்துருந்தோம். 3 பிள்ளைகளும் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று அதிகமாக நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். முதல்ல நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போது அவனை பைபிள் வேதாகம கல்லூரிக்கு சென்னைக்கு அனுப்பியாச்சு. அவன் சிஸ்வா பிரகாஷ் நடத்தின அந்த பைபிள் காலேஜில் 3-4 வருடங்கள் படித்தான். மற்ற 2 பிள்ளைகளும், 2வது பொண்ணு அவள் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறா. 3வது பையன் அவன் பிஏ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான் ஜான்ஸ் காலேஜில். அந்த டைமில் அவங்க +2 முடித்தோடனே அவங்களா எங்களுக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு அவங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. மூத்த பையன் பைபிள் காலேஜ் விட்டான். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே என் கணவர் ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஆனால் அவங்க மருந்து மாத்திரையை கொஞ்சம் ரொம்ப நம்பவே மாட்டாங்க. அதனால எனக்கு விடுதலை கிடைக்காது, அதை நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒப்பு கொடுத்து ஒரு ஹீமோதெரப்பி கூட அவங்க எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எடுக்க வேண்டாம், நான் கேன்சர் பேஷண்ட், நிறைய நான் அடக்கம் பண்ணியிருக்கேன், அதனால்
அது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை கஷ்டம். அதனால் நான் ஒப்பு கொடுத்துட்றேன்னு அவங்க சந்தோஷமாக ஒப்பு கொடுத்து அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் விசுவாசம் விலையேறப்பெற்றது. விசுவாசம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதாக எழுதியிருக்கிறது. விசுவாசத்தில் தான் நாங்கள் இருக்கோம். கணவர் இறந்த பிறகு முழங்கால் படியிட்டேன். ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க மரணத்துக்கு முன்னாலே ரொம்ப ஜெப வாழ்க்கை அதிகமாக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அந்நிய பாஷை, கர்த்தர் எனக்கு அந்நிய பாஷையாகிய அந்த கிருபையை, டங்ஸ்லேயே ரொம்ப ஜெபிக்கிற அந்த கிருபையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக நான் என்ன செய்வேன், என் கணவர் இருந்த அந்த துக்கம் எனக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ திட்டவட்டமாக ஆண்டவர் பேசினார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற தூரத்தை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது என்பதாய் பிள்ளைகளை குறித்து திட்டவட்டமாக ஆண்டவர் பேசினார். அப்பொழுது எனக்கு பணத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாச வாழ்க்கை மிகவும் டேஸ்டான வாழ்க்கை. அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் ஆண்டவர் தந்து கர்த்தர் உதவி செய்தார். அவன் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி ஜாயின் பண்ணால், அவன் பிஏ முடித்த உடனே அவனை பெங்களூரில் வேதாகம கல்லூரியில் சேர்த்தோம். அதுக்கு பிரதர் டிஜே தினகரன் எங்களுக்கு உதவி செய்தார். பைபிள் காலேஜ் படிப்பதற்கு அவங்க 1 lakh கொடுத்தாங்க அப்போமே. அதனால தான் நாங்கள் பெங்களூரில் பைபிள் காலேஜில் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. அல்லது நாங்கள் அங்கே போய் நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. அது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக அதை செய்தார். அங்கே பெங்களூர் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் பெங்களூர் பக்கம் போயிருங்க, அங்கே தான் உங்களுக்கு நல்ல காலேஜில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நியூ லைஃப் காலேஜில் பைபிள் எம்டி அப்படின்னு சொல்கிற அந்த கோர்ஸ் படித்தான். 2வது பையன். மூத்த பையன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பா இறந்த உடனே அவனுக்கு டெடிகேஷன் கொடுத்து அவனை இந்த ஊழியத்தில் வச்சாச்சு. இந்த ஊழியத்தை அவன் செய்து வந்தான். பெண்ணுக்கு அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். 1 பைசா கூட எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு கிடையாது. 1 பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. அதுதான் எங்கள் கணவர் சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஃபுல்ஃபீட்டில் நின்று. நான் இன்றைக்கி செத்தாலும் என் மனைவிக்கு 1 பேங்க் அக்கௌண்ட் கூட நான் ஓப்பன் பண்ணலை, 1 பைசா கூட அவளுக்கு கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்த விசுவாசம் எங்களுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் தான் நான் நின்னேன். அவர் தான் வழிகள் உயர்ந்திருக்கிறதுன்னு சொன்னார். அதே போல் அவள் திருமண காரியத்தை நான் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நடத்தி கொடுத்தார். அவள் கணவர் கப்பலில் வேலை செய்கிறவங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஊழியம், அவங்க டவுரியே வேண்டான்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வந்து என் மகளை பார்க்கவே இல்லை. ஆனால் முழு நேரம் ஊழியர் உயிரோடு இல்லைன்னு சொல்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு என் வாழ்க்கையை கொடுப்போம், நீங்கள் அந்த பிள்ளையை கண்டிப்பாக ஒழுங்கு பண்ணுங்க, அவங்க ஒரு ஃபோட்டோ கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருமணம் மிக 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 ஆச்சரியமாக அற்புதமாக நடந்தது. ரொம்ப கிராண்டாக எனக்கு வந்து அதெல்லாம் இப்போ நினச்சா கூட அவள் காரியம் மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடத்தனா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் பிரவேசித்து எப்படி அதை அவர் கனப்படுத்தினாரோ அதுபோல் அவருடைய காரியத்தை முதலாவது தேவன் வெட்கப்படாதபடிக்கு நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒப்பு கொடுத்ததை தேவன் அங்கீகரித்து எங்கள் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டதற்காக அவருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்தாமல் இருக்க முடியாது. மூத்த மகன் கர்த்தருடைய வேலையை நன்றாக செய்து வருகிறான். அடிக்கடி சிலானுக்கு போவான். அங்கே போய் நிறைய சபைகளில் நல்ல ஒரு பழக்கமாகி நல்ல ஊழியங்களை செய்து வருகிறான். சிங்கப்பூர், மலேசியா, சின்ன வயதிலே திருமணத்திற்கு முன்பே சிங்கப்பூர், மலேசியாலாம் போய் ரொம்ப ஊழியங்களை செய்துவிட்டு வருவான். இஸ்ரேல் தேசத்துக்கு 3 தடவை போயிட்டு வந்திருக்கான். அப்படி நிறைய வெளிநாடுகளுக்கு அதிகமாக. இதெல்லாம் நாங்கள் தகுதி இல்லை. விசுவாசம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால தான் நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலே நாங்கள் ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். எங்கள் ஆலயம் பழைய ஆலயம் அப்படியே இருக்கிறது. சின்ன ஒரு ஹால் தான் அது. அப்போ நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டணுன்னா அதை நாங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிக்கலை.
ஆனால் ஒரு 2 பேர் நாங்கள் கட்டணுன்னே நினைக்கல. 2 பேர் 10,000 கொண்டு வந்து நீங்கள் ஆலயம் கட்டுங்க அப்படின்னு கொடுத்தாங்க டொனேஷன். அப்போ நான் உடனே அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆண்டவர் நம்ம ஒரு ஆலயம் நல்லா கட்டணுங்கிறத விரும்புகிறார், அதானே அவங்க ஆலயம் கட்டுங்கன்னு அவங்க தராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ஆரம்பித்தோம். 10 தூண் போட்டுட்டு 1.5 வருஷம் ஒரு வேலையும் நடக்கும். இதுக்கடையில் இன்னொரு சம்பவம், கொரோனாவில் முதல் அலையில் என்னுடைய மூத்த மகனுக்கு கொரோனா வந்து விட்டது. இந்த அஸ்திபார கல் வைத்து கொஞ்ச நாட்களில், ஜனவரியில் அஸ்திபார கல் வச்சுருக்கோம், ஜூலை 1ஆம் தேதி கொரோனா வந்து விட்டது. எனக்கு தெரியல, எல்லாரும் பயப்படுத்தினாங்க. ஆனால் நான் பயப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒன்று தான் கேட்டேன். அவனுக்கு சொன்னான், ஒரு 2-3 நாள் அவனுக்கு தன் அறிவே இல்லை, அப்படி தான் இருந்தான் 100%. அதனால் என்ன செய்யனே தெரியல. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை எனக்கு தாரும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்லி அறிக்கை பண்ண மாதிரி, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு சோமாயிரும் அப்படியே சொல்லி நான் நைட் ஃபுல்லாக ஜோம் பண்ணேன். காலையிலே அவனுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்தார். தனியாக ஒரு இடத்துல அவன் இருந்தான். 15 நாட்கள் முடிந்த பிறகு அவன் நல்ல சுகமாகி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய என் மகள் திருமண காரியமும் இந்த கொரோனாவில் என் மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆச்சரியம், அற்புதம். அப்படி ஒரு சுகத்தை ஆண்டவர் அற்புதமாக அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். 10 தூண் போட்டுட்டோம். அதுக்கு மேலே வேலை நடக்க முடியலை. அப்பவும் ஒரே கொரோனா தான். யார்கிட்டையும் பார்த்து எதுவும் கேட்க முடியாது. சபையில் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு பெரிய பணக்காரங்கள்லாம் யாருமே இல்லை. ஆனால் ஒன்று செய்தேன். நான் நோட்டில் எழுதினேன், 150 சங்கீதத்தில் இருந்தும் ஆண்டவர் பெயர்களை பார்த்து இந்த டைரி வச்சு ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப உண்டு. யார் ப்ரேயர் பண்ணுங்கனாலும் நான் டைரியில் எழுதி வச்சுக்கிடுவேன். எழுதி வச்சு அவங்களுக்காக ஜோம்னுவேன். அந்த ப்ரேயர் பண்ணுற பழக்கம் எனக்கு உண்டு. இப்போ நானாக என்ன செய்தேன், சங்கீதத்திலேருந்து ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் ஆண்டவருக்கு என்ன பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி, முதல் சங்கீதத்தில் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆரம்பித்து 150 சங்கீதத்துலேயும் ஆண்டவருக்கு என்னென்ன பெயர் இருக்குது. பெரியவர்னா பெரியவரே ஸ்தோத்திரம், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம், இப்படி அந்த டைரி ஃபுல்லாக எழுதி அந்த தோத்திரங்களை நான் போட ஆரம்பித்தேன். மிக 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 துதியினாலே எரிகோ கோட்டையே விழுந்தது. அந்த துதியில் உள்ள ஒரு பெரிய மகிமையை நான் காண முடிந்தது. இந்த வேலை கர்த்தருடைய கிருபையினாலே டெரஸ் போட்டாங்க. அது எப்படியும் ஒரு 10 லட்சம் ஆயிருக்கும். எப்படி வந்துச்சு, யார் வந்துச்சு, யாரெல்லாமோ வந்து ஜோம்னிட்டு காணிக்க கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டிசம்பரில் அக்டோபர் நவம்பரில் தான் நான் 2 மாதம்தான் நோட்டில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருப்பேன், தோத்திரம் போட்டிருப்பேன். இப்போவும் டைம் எடுத்து உட்காந்து நான் அதை வாஸ்து நான் தோத்திரம் போடுவேன். இன்னும் ஊழியங்கள் நடைபெறுவதற்காக இந்த ஆலயத்தை மிக அற்புதமாக ஆண்டவர் கட்டி கொடுத்தார். ரொம்ப எனக்கு ஆச்சரியம். 50 லட்ச ரூபாய்க்கு மேலே, 55 லட்சம் செலவழிஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் நான் தகுதியாக ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இதையும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களெல்லாம் நடத்தி கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்தையும் நீங்கள் கட்டி தந்திருக்கீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு இதையும் எனக்கு மறக்க முடியாது. இப்படி ஆண்டவர் வந்து விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறது. எப்போதும் என் மகன், நீங்கள் விசுவாசமாக, நீங்கள் தானேம்மா எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்க, நீங்கள் கவலைப்படாதங்கம்மா அப்படியே சொல்லுவான். கர்த்தர் கிருபையில் பிள்ளைகள் நல்லா அதுக்கு மேலே சொல்வா, என்னம்மா நீங்கள் இப்படி நல்ல ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லுவாள். சின்ன பையன் அவன் போய் தன் காலிலே தான் நின்று அந்த இயக்கத்தினர்லாம் அங்கே எவ்வளவோ எதிர்ப்பு உண்டு. ஒரு வீட்டிலலாம் அவனை இருக்க விடாமல் காலி பண்ணியே விட்டுட்டாங்க. அப்படி எதிர்ப்புகள் மத்தியிலையும் அவன் தைரியமாக இருக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். அப்படி ஆண்டவரே. ஆனாங்க ஒன்று செய்தோம். காலையில் 5 மணி to 6 மணி வரைக்கும் அவங்க இப்போ அவங்க தனித்தனியாக போயிட்டாங்க, இருக்காங்க. அதுக்கு நான் 3 பிள்ளைகளும் திருமணம் நடக்கும்னால அவங்க 3 வரையும் வைத்து 5 to 6 கண்டிப்பாக குடும்ப ஜபம் ஒழுங்காக நடக்கும். 6 மணி 5 to 6 பாடி, அவங்க ட்ரம் வச்சுருக்கேன், அந்த ட்ரம் வச்சு அடித்து பாடி ஜோம் பண்ணி முடிப்போம்.
குடும்ப ஜெபம், அந்த குடும்ப ஜெபத்தின் மகிமை, தனி ஜெபம், என்னுடைய தனி ஜெப வாழ்க்கை ரொம்ப ஆண்டவர் என்னை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னை தூங்க விட மாட்டார். 2:30 மணிக்கு எழுப்பி விட்ருவார். 2:30 மணிக்கு எழும்பி உட்காந்து தோத்திரம் போடுவேன், பாட்டு பாடுவேன், அநேக பாடல்களை பாடுவேன். நிறைய பாடல் எனக்கு பாடாமல் தெரியும். அநேக பாடல்களை பாடுவேன். அப்படி நான் ஆவியில் நிரம்பி டங்ஸில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஊழியத்தை இப்பொழுது அதிகமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். 2 இந்து கிராமங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது அங்கேயும் ஆலயங்கள் ஊழியங்கள் எழும்பும் என்று நாங்கள் நம்புகிறோம். பயங்கரமான இந்துக்கள் நிறைந்த இடம். ஒரு ஊரில் 120 குடும்பம், அதில் ஒரு 2 குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 118 குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. இன்னொரு கிராமம், அந்த கிராமத்துலேயும் ரொம்ப ஃபுல் இந்துக்கள் தான், ரொம்ப போராட்டங்கள் தான். ஆனால் ஒரு குடும்பம் வர்றாங்க. இப்படியாக கர்த்தர் எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் அதிகமாக வெளியிடங்களுக்கு சென்றாலும் நாங்கள் ஆராதனையை நடத்தவும் சபையை நடத்தவும் ரொம்ப சப்போர்ட்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த பிரதர் இன்னைக்கு சொன்னாங்க, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ங்கிறதுனால இயேசுவை பற்றி நிறைய பேருக்கு நல்லா தெரியும். கிறிஸ்தவங்ககிட்ட நான் ஊழியத்துக்கு போனதே கிடையாது. இந்துக்களை தான் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அது மாதிரி சபையில் இருக்க எல்லோரும் ஹிந்து பேக்ரவுண்ட், வியாதிகள் சோமாகி அப்படி வந்தவங்க தான். பயங்கரமான வியாதி, கேன்சர் வியாதி சோமாகி 2 சகோதரிகள் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அநேக ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். இன்னும் எங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சி சொல்கிறதுக்கு கூட ஆண்டவர் தான் அந்த சகோதரனை கொண்டு வந்திருக்கார். நாங்கள் எந்த டிவியும் தேடி போனதில்லை, எதையுமே தேடி போனதில்லை. ஆனால் அந்த சகோதரனாக முன் வந்து எங்களை எடுக்க தேவன், இதையும் கூட தேவனுடைய பெரிய காரியமாகவே நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 3 காரியம் ஆண்டவர் பேசினார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதை யோசித்து பார்த்தேன். மகளுக்கு குழந்தைக்கு ஆண்டவர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு புதிய வழியை திறப்பேன்னு சொன்னார். இந்த புது வழி ஒருவேளை இந்த ஊழியத்தில் இது ஒரு புது வழி. ஹல்லேலூயா. நாங்கள் இதை நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை, யாரும் எங்களுக்கு பழக்கமும் கிடையாது. ஆனால் இந்த புது வழியை ஆண்டவர் புது வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு கூட்டம் ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் நாங்கள் நடத்துவோம், இந்த வாக்குத்தத்த ஆராதனை. அதில் ஆண்டவர் பேசினார், ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் நான் அந்த ஊரில் உனக்கு மறுபடியும் தருவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி ஆண்டவர் என்னோடு அநேக காரியங்களை பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். எப்போதும் ஆண்டவரே, நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபிக்கிற வழக்கம் எனக்கு உண்டு. அதிகமாக அந்நிய பாஷையிலே நான் ஒன்றே மட்டும் நான் சொல்கிறேன், பரிசுத்தாவியானவர் பலன் நமக்குள் இருந்தால். நான் 68 வயசு ஆகுது. இந்த 68 வயசு வரை நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ சிக்னஸ் என் உடம்புல உண்டு. நல்லா படிப்பேன், டீச்சர் மாதிரிலாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எனக்கு சிக்னஸ் உண்டு, பயங்கரமான சிக்னஸ் உண்டு. ஆனால் ட்ராமாவுக்கெலாம் சேர்க்க ஆசைப்படுவாங்க என்ன. ஆனால் சொல்லிடுவாங்க, அவள் சிக்காயிட்டேன்னா போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ நான் சிக்னஸ் உள்ளவா. தேவன் அழைத்தவர், உண்மையுள்ளவர். ரொம்ப ஆண்டவர் என்ன அற்புதமாக ஆச்சரியமாக. இப்போ என்ன பார்க்குறவங்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளவு பலவீனப்பட்டவளை ஆண்டவர். இந்த என் கணவர் இறந்து 20வது வருஷம் ஆக போகுது. ஆனால் என் பிள்ளைகள் காரியங்களை நடத்தி, அவங்களை ஊழியத்தின் பாதையில் அவர்களை நடத்தி, நான் கடந்து வந்த பாதைகளை பார்த்து அவர்களும் நன்றாக பலனாக நிற்க செய்திருக்கிறார். இன்னும் என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை பொறுப்பெடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்ன கைவிடாத தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம். என் கணவர் இறந்த உடனே நான் நினச்சேன், எல்லோரும் எனக்கு இறக்கப்படுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாருமே எனக்கு இறக்கப்படலை. ஹல்லேலூயா. யாரும் எனக்கு இறக்கப்படலை. ஆண்டவர் தான் எனக்கு மனதுருக்கமான தெய்வம், அன்பான தெய்வம். அவர் தான் இறங்கி எனக்கு உதவி செய்தார். வேறு யாரும் செய்யவும் முடியலை, அவங்க செய்யவும் இல்லை. என்னை கஷ்டப்படுத்த தான் செய்தாங்களே ஒழிய நான் எதிர்பார்த்த மாதிரி யாருமே இறக்கப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளும் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அவங்க இறந்த பிறகு நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம்.
அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. தாய் மறந்தாலும் நான் என்னை மறப்பதில்லை, தகப்பனும் தாய் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறது போல அவர் கைவிடவே இல்லை. இந்த தெய்வம் அன்பான தெய்வம். இயேசு போல அழகான அன்பான தெய்வம் வேறு கிடையாது. அவர் தான் உண்மையான தெய்வம், உண்மையான அன்புள்ளவர், உண்மையான அன்புள்ளவர். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற தெய்வம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். அவர் தள்ளி நெல்லுன்னு யாரையும் சொல்ல மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர்கிட்ட தான் உண்மையான சமாதானம், இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாட்சியை நான் ஏன் சொன்னேன்னா, கணவர் இறந்து அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆயிடுவாங்க, மனைவி கணவன் இல்லாத மனைவி ஆயிடுவா. அவங்கள இந்த திக்கெட்ட பிள்ளைகளை, விதவைகளை ஆதரிக்கிற தெய்வம் கட்டாயம் ஆதரிப்பார், கட்டாயம் ஆதரிப்பார். அவரே இப்போ அவர் பாதத்தில் விழுந்துட்டோன்னா அவர் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தால் நிரப்புவார். எந்த வியாதியாக இருந்தாலும் என் தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53 அதிகாரம் அவரை பற்றி, அவருடைய பாடுகளை பற்றி தெளிவாக நமக்கு சொல்கிறது. நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதாக சொல்கிறது. யார் எனக்கு நோய் இருக்குது ஜோம்னுங்கன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு ஜோம்னிட்டு சொல்லி அனுப்புறது ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. 91 சங்கீதத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அது பாதுகாப்பின் சங்கீதம். இதைத்தான் நான் சொல்லி அனுப்புவேன், உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் நான் இப்போவும் எனக்கு ஏதாவது சிக்னஸ்னால் உடனே எழும்பி அது பாராமல் தெரியும், ஆனால் திரும்ப ஒருக்கா வாசிப்பேன். அப்போ எனக்கு அது குணமாகும். ஹல்லேலூயா. நீங்களும் அதை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்குது, விடுதலை இருக்குது. ஏசாயா 53 அதிகாரம் நீங்கள் உங்களுக்கு என்ன சிக்னஸ்னாலும் விசுவாசத்தோடு வாசிங்க, அந்த சிக்னஸ் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், ஹல்லேலூயா. அதுபோல் 91 சங்கீதத்திலையும் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதனால் நம்மளை நீடித்த நாட்களால் அவருடைய ரட்சிப்பின் பாதையிலே நம்மை நடத்தி நம்மளை வழிநடத்துகிற தேவன் அன்பான தெய்வம். அந்த அன்பான இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும், உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். இங்கு மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஒரு பெரிய பங்கை, அழகான ஒரு பரலோகத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே கொஞ்ச நாள் தான் வாழ்வு, அற்பமான வாழ்வு. நித்திய வாழ்வு அங்கே தான், நித்தியமான வாழ்வு அங்கே தான் நித்திய வாழ்வு. என்றைக்கும் 100 வயசு வரைக்கும் நீங்கள் இருங்க. நீங்கள் மரித்த பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். நரகத்தில் போய் மாட்டினா அங்கேருந்து விடுதலையே கிடையாது, நரகத்திலேருந்து விடுதலையே கிடையாது. பரலோகத்தில் தான் சந்தோஷம், சமாதானம், ஆடல் பாடல் சத்தம் எல்லாம். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம். அதையும் தேவன் எனக்கு 2018 ஆண்டு எனக்கு தெளிவாக பேசினார். 21 நாட்கள் உபவாச ஜபம் வழக்கமாக நாங்கள் டிசம்பர் 1லேருந்து 21 வரைக்கும் நாங்கள் அநேக ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். 2018 ஆண்டு அந்த 21 நாள் முடியும் போது, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், எல்லார்ட்டையும் நீ இதை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் சான்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் நான் எல்லார்ட்டையும் சீக்கிரமாக ஆண்டவருடைய வருகை இருக்கும், எப்படியும் நான் அதிகாலையிலே வருகை பற்றி 2 பாடலாவது பாடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நாம் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுது உங்களுக்காகவும் அருமையான சகோதரன் அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டவரே நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு கருவியாக அருமையான சகோதரன் டேனியலை நீங்கள் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்ட உள்ளங்கள் அசையட்டும். இவ்வளோ பிரதான ரட்சிப்பை குறித்து யாரும் கவலைட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதாக உம்முடைய வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாய் எங்களை நடத்துகிறீர் என்பதை ஆண்டவரே அறிந்து இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ்வார்களாக. அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள ரட்சியுங்க. ஒருவரும் அபாத்திரமாய் போகக்கூடாது. ரட்சியுங்க ஆண்டவரே.
நான் என்ன செய்வது என்று யார் யார் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அவங்க தடுமாற்றங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஓ ரீகபா ஷண்டபா திலேண்டபா ரபோ ஷண்டபா ரீகபா ரிமௌட்டபா. போராட்டங்களை நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபமும் இளவயதும் மாயையே என்பதாக எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. ஆமேன். ஆண்டவரே, இந்த மாயான உலகத்துக்கு நேராக ஓடாதபடிக்கு ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாலிப பிள்ளைகள் வாலிப தங்கைகள் தம்பிகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்ப தலைவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்ப தலைவர்களை ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்ப தலைவிகளை ரட்சிப்பீராக. ஆமேன். ஆண்டவரே, அப்பா உமது கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஒவ்வொருவரையும் அது கரத்திலே தருகிறோம். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற அன்பான தெய்வம், எல்லாருக்கும் மனதிறங்குகிற தெய்வம், மனதுருக்கமானவர். ஆமேன். ஆண்டவரே, கர்த்தர் மனதிறங்குங்க. யார் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள பலப்படுத்துங்க. யார் யார் பணப்பற்றாக்குறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் அவங்கள ஆசீர்வதிங்க. ரேபா ஷபா திரபா ரேகபா ரிமௌட்டபா. ஆமேன். இடங்களாமற் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கீழாகாமல் மேலவாய் சொன்னீங்களே, வாலாகாமல் தலையாவாயின்னு சொன்னீங்களே, சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. உடைய வசனம் அத்தனையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதாக, இந்த பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக. ரேபா ஷபாரபா திக்காரபா டாரபா ரிமௌட்டபா. அருமையான சகோதரன் டேனியல்காய் ஜெபிக்கிறேன். அவங்க செய்கிற அந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிகாட்டுவீராக, வழி நடத்துவீராக. ரபா ஷபா ரபா தி ரக்கபா. இயேசுவே நாமத்தினாலே அருமையான சகோதரன் டேனியலையும் அவங்க ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதன் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை பயனடையும்படியாய் அவரை கருவியாய் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உங்கள் வல்லமையால் புதிய அபிஷேகத்தால் மகனை நிரப்பி இந்த கனமான ஊழியத்தை அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, யோசனையில் பெரியவரே யோசனைகளை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ரீபா ஷபா துரா கபா ரபா ரேமௌட்டபா ரேபனேட்டபா தேலன்டபா ரபோஷன்டபா. ஆமேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. மகன் மூலம் பரலோக ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும்படியாய் ஆண்டவரே இந்த ஊழியம் இயேசுவே நாமத்தில் விரிவடையட்டும். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அநேக குடும்பங்கள் அவங்க மூலம் இயேசுவின் அன்புக்குள்ளே வரட்டும். உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.